வணக்கம். தமிழ்நாடு அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயது குறித்து பல சமூக வலைதளங்களில் பல காரணங்கள் விவாதிக்கப்பட்டு வருகின்றன. ஓய்வு வயது மீண்டும் 58ஆக குறைக்கப்படுமா? 60ஆக ஏன் உயர்த்தப்பட்டது? இது இளைஞர்களுக்கு நல்லதா? அரசு ஊழியர்களுக்கு பாதிப்பா? என்ற பல கேள்விகள் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளன. இந்த வீடியோவில் உணர்ச்சி வசப்படாமல் முழுமையாக மற்றும் நடுநிலைமையான பார்வையில் நமது விவாதத்தை கலந்து ஆலோசிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தற்போதைய நிலை என்ன? முதலில் மிக முக்கியமான தகவல், தற்போது தமிழ்நாடு அரசு ஊழியர்களின் ஓய்வு வயது 60ஆகத்தான் உள்ளது. 58ஆக குறைக்கப்பட்டதாக எந்த ஆக்கப்பூர்வமான அரசாணையோ அல்லது அறிவிப்போ வெளியாகவில்லை. எனவே சமூக வலைதளங்களில் பரவும் தகவலை நம்புவதற்கு முன் ஆக்கப்பூர்வ அறிவிப்புகளை மட்டும் நம்ப வேண்டும். 58லிருந்து 60ஆக ஏன் உயர்த்தப்பட்டது? பல ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு ஊழியர்களின் ஓய்வு வயது 58ஆக இருந்தது. பின்னர் 2020ஆம் ஆண்டு கொரோனா காலத்தில் மாநில அரசின் நிதிநிலையை கருத்தில் கொண்டு ஓய்வு வயது 58லிருந்து 59ஆக உயர்த்தப்பட்டது. அதன் பின்னர் 2021ஆம் ஆண்டு மேலும் ஒரு வருடம் உயர்த்தப்பட்டது, அதாவது 60 வயதாக மாற்றப்பட்டது. இந்த முடிவுக்கு முக்கிய காரணங்கள் இருந்தன. என்னென்ன காரணங்கள்? காரணம் நம்பர் 1, அனுபவமிக்க ஊழியர்களை தக்க வைத்துக் கொள்ளுதல். பல துறைகளில் நீண்ட காலம் அனுபவம் கொண்ட அதிகாரிகள் ஒரே நேரத்தில் ஓய்வு பெற்றால் நிர்வாகத்தின் இடைவெளி ஏற்பட வாய்ப்பு இருந்தது. அவர்களின் அனுபவத்தை மேலும் பயன்படுத்த அரசு விரும்பியது. காரணம் நம்பர் 2, நிதிச்சுமையை குறைத்தல். ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் ஒரே நேரத்தில் ஓய்வு பெற்றால் பணிக்கொடை, ஓய்வூதியம் மற்றும் பிற நலன்களுக்கான அரசு பெரிய தொகையை தேவைப்பட்டது. அந்த சுமையை தற்காலிகமாக குறைக்க ஓய்வு வயது உயர்த்தப்பட்டது. காரணம் நம்பர் 3, அதிகரித்த ஆயுட்காலம். இன்று மருத்துவ வசதிகள் மேம்பட்டுள்ளன. மக்கள் முன்பை விட நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ்கின்றனர். எனவே 60 வயதிலும் பலர் திறமையாக பணியாற்ற முடியும் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டது. ஓகே, அப்படின்னா உலக நாடுகள் என்னென்ன செய்கின்றன? இப்போது உலக நாடுகளின் நிலையை பார்ப்போம். அமெரிக்கா முழு சமூக பாதுகாப்பு நன்மைக்காக வயது 66 முதல் 67 வரை உள்ளது. இங்கிலாந்து ஓய்வு வயது 66, எதிர்காலத்தில் மேலும் உயர்த்த திட்டங்கள் உள்ளன. ஜெர்மனி 67 வயதை நோக்கி நகர்ந்து கொண்டு வருகிறது. பிரான்ஸ் சமீபத்தில் 62லிருந்து 64 வயதாக உயர்த்தப்பட்டது. ஜப்பான் பல துறைகளில் 65 வயது வரை பணியாற்ற ஊக்குவித்து வருகின்றார்கள். இந்தியா மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடுகிறது. சில மாநிலங்களில் 58, சிலவற்றில் 60, சில இடங்களில் 62 வயதே உள்ளது. உலக அளவில் பார்த்தால் பெரும்பாலான நாடுகளில் ஓய்வு வயதை குறைக்கப்படுவதை விட உயர்த்தும் போக்கில்தான் உள்ளன. மீண்டும் 58ஆக குறைந்தால் என்ன நன்மைகள்? நம்பர் 1, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. ஒவ்வொரு ஆண்டும் அதிக காலி பணியிடங்கள் உருவாகும். டிஎன்பிஎஸ்சி, ஆசிரியர் தேர்வு, காவல்துறை உள்ளிட்ட துறைகளில் பல புதிய ஆட்சேர்ப்புகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. நம்பர் 2, பதவி உயர்வு வேகமாக நடைபெறும். கீழ்நிலை ஊழியர்களுக்கு மேலே செல்லும் வாய்ப்பு அதிகரிக்கும். பதவி உயர்வுகள் வேகமாக கிடைக்கலாம். நன்மை 3, புதிய சிந்தனைகள். இளம் தலைமுறைகள் தொழில்நுட்ப அறிவு மற்றும் புதிய அணுகுமுறைகள் அரசு துறைகளுக்குள் வரலாம். டிஜிட்டல் நிர்வாகம் மேலும் வேகமடையலாம். 58ஆக குறைத்தால் என்ன பாதிப்புகள் ஏற்படும்? பாதிப்பு நம்பர் 1, அனுபவ இழப்பு. பல ஆண்டுகள் பணியாற்றிய அனுபவமிக்க அதிகாரிகள் விரைவாக வெளியேற நேரிடலாம். அவர்களின் அறிவும் நிர்வாக அனுபவமும் குறையலாம். நம்பர் 2, அரசுக்கு நிதிச்சுமை ஏற்படும். ஓய்வூதியம், பணிக்கொடை போன்ற பிற நலன்களுக்காக ஒரே நேரத்தில் அதிக நிதி தேவைப்படும். நம்பர் 3, குடும்ப நிதி பாதிப்பு. 60 வயது வரை சம்பளம் கிடைக்கும் என திட்டமிட்டிருந்த சில குடும்பங்களுக்கு 2 ஆண்டுகளுக்குள் வருமான இழப்பு ஏற்படலாம். இளைஞர்களின் பார்வை எப்படி உள்ளது? பல இளைஞர்கள் கூறும் கருத்து, 58 வரை ஓய்வு வயதாக இருந்தால் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், புதிய பணியிடங்கள் உருவாகும், அரசு வேலை கனவு காணும் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்பதே இளைஞர்கள் மத்தியில் பாசிட்டிவாக தான் இருக்குது. அரசு ஊழியர்களின் பார்வை. மறுபுறம் பல அரசு ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்க? வாழ்க்கை செலவுகள் அதிகரித்துள்ளன. 60 வயது வரை பணியாற்ற அனுமதிப்பது நியாயமானது. ஓய்வூதியம் மட்டும் போதாது, அனுபவம் இன்னும் அரசுக்கு தேவை என்ற கருத்துக்களும் முன்வைக்கின்றாங்க. உண்மையில் வேலைவாய்ப்பு அதிகரிக்க என்ன செய்யலாம்? பல நிபுணர்கள் கூறுகையில், வேலைவாய்ப்பு அதிகரிப்பதற்கான ஒரே வழி ஓய்வு வயதை குறைப்பது அல்ல,
அதுக்கு பதிலாக புதிய பணியிடங்களை உருவாக்கலாம், காலியாக உள்ள பணியிடங்களை விரிவாக நிரப்பலாம், புதிய துறைகளை தொடங்கலாம், ஆட்சேர்ப்பு தேர்வுகளை அடிக்கடி நடத்தலாம். இவை அனைத்தும் வேலைவாய்ப்பை அதிகரிக்க உதவும். என்னோட கண்ணோட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த விவகாரத்தில் முழுமையாக நல்லதுன்னு சொல்ல முடியாது அல்லது முழுமையாக கெட்டதுன்னு கூற முடியாது. 58 வயதாக குறைக்கப்பட்டால் இளைஞர்களுக்கு நன்மை, வேலைவாய்ப்பு அதிகரிக்கலாம், பதவி உயர்வு வேகமாக கூடலாம். ஆனால் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா அனுபவ இழப்பு ஏற்படலாம், அரசு நிதிச்சுமை அதிகரிக்கலாம், தற்போதைய ஊதியர்கள் பாதிக்கப்படலாம். எனவே எந்த முடிவும் இளைஞர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் அரசின் நிதிநிலை ஆகிய மூன்றையும் சமநிலைப்படுத்தி இருக்க வேண்டும். தற்போது தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களின் ஓய்வு வயது 60 தான். 58ஆக குறைக்கப்பட்டதாக எந்த ஆக்கப்பூர்வமான அறிவிப்பும் இல்லை. 58ஆக குறைத்தால் சில நன்மைகள் இருக்கும், சில பாதிப்புகளும் இருக்கும். உலகநாடுகள் பெரும்பாலும் ஓய்வு வயதை உயர்த்தும் போக்கில் உள்ள நிலையில் தமிழ்நாடு எதிர்காலத்தில் என்ன முடிவெடுக்கும் என்பதை காலம்தான் சொல்லும். அதனால் எந்த முடிவாக இருந்தாலும் சரி, அது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, அரசு ஊழியர்களுக்கு நலன் மற்றும் மாநிலத்தின் நிதிநிலை ஆகியவற்றை கருத்தில் கொண்டே இருக்க வேண்டும். தமிழ்நாட்டின் ஓய்வு வயது 60ஆக தொடர வேண்டுமா அல்லது 58ஆக குறைக்க வேண்டுமா? உங்கள் கருத்து என்ன? கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.